மறுரூபப்படுத்தும் விசுவாசம். நாம் விசுவாசத்தை கற்காமல் சபையாக முடியாது. சபையாக அன்பு அடிப்படையான தேவை. ஒவ்வொரு மனுஷனும் காந்தம் போல ஒன்று ஒட்டிக்கொள்வான், அல்லாது பிடிக்காதவனை புறம்பே தள்ளுவான். காந்தத்தின் நம் அனைவரோடும் இருக்கிறது. காந்த தன்மையற்றவன் எவனோடும் இணைந்திருப்பான். பிடித்தது பிடிக்காதென்று ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள்தான் சபையாக முடியும். இன்னமும் சுயத்தின் வாசனை இருக்கும் வரை ஒருவரோடு ஒருவர் இணைந்து சபையாக நம்மால் முடியவில்லை. சபை என்பது பலவீனர்கள், மதியினர்கள், தகுதியற்றவர்கள் என அனைவரும் இணைகிற இடம். ஒன்றாக இது கடினம், நிற்காது. எல்லோரும் தன் தகுதியை உயர்த்து கொள்வார்கள். அதனால் அங்கு அன்பு நிலவுவதற்கு பதில் விரோதம் பெருகும். யார் தகுதியற்றவன்? பவுலைப் போல பிரதான பாவியாக தன்னை பார்க்கிற ஒருவனே சபையாக தகுதி பெற்றவன். சிறிதேனும் திறமை, நீதி, அந்தஸ்தை பற்றி கொண்டிருப்பவன் சபையை கொலைப்பான். அவன் என்றும் தொலைதான். இதனால் தான் சொல்கிறேன், தகுதி கிறிஸ்து மட்டுமே என்றிருந்தால்தான் ஒரு சபை உருவாக வாய்ப்பிருக்கிறது. என் வேத அறிவு மற்றவனுடைய அறிவை காட்டிலும் பெரிது. என் தரம் மற்றவனுடைய தரத்தை காட்டிலும் பெரிது. பிறனுடைய சாட்சியான வாழ்க்கையில் குறை காண்கிறேன். அவரை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இது போன்ற பல காரணங்கள் இயல்பாக நம் மனதை கட்டுப்படுத்தி இணைய தடையாக இருக்கின்றன. மனம் இறுகி போய் இருக்கிறது. என் பார்வையில் அவர் சரியல்ல, இவர் சரியல்ல. ஒருவன் வெளிப்படையாக சொல்கிறான், மற்றவன் பவ்யமாக விலகி போய் விடுகிறான். இணைவதில்லை. மற்றவனை நியாயந்திருக்கிறோம், நம்மை நாம் நியாயந்திருப்பது இல்லை. அப்படி நியாயந்திருந்தால் நம் தகுதியும் ஜீரோ, ஒன்றுமே இல்லை என்று நமக்கு தெரியும். கிறிஸ்துவினாலே மட்டுமே நம் தகுதி உண்டாயிருக்கிறது என புரியும். தவறான மனநிலைதான் பிறரோடு மனமாற இணைய தடுக்கிறது. இந்த குறை நம்மிடம்தான் இருக்கிறது, குறையுள்ள மற்றவனிடம் இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இது முக்கியம். இந்த அடிப்படையான இணைப்பு இயேசுவிடம் இல்லாதிருந்தால் அவரால் ஒன்றுமே சாதித்திருக்க முடியாது. எப்படி? அடிமையின் ரூபம். அவரை மீறி நடக்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். அன்பு அடிமைப்படுத்தும், நம்மை நியாயந்திருக்க விடாது. நம் அறிவு நியாயந்திருக்கும், குற்றம் கண்டுபிடிக்கும். பூரண விசுவாசம் முடியாத காரியம். அறிவில் பூரணமும் முடியாது. ஆனால் நம் அன்பில் பூர்ணமாக முடியும். எப்படி? ஒரு முட்டாளை ஏற்றுக்கொள்வதால், அவன் தாறுமாறான சிந்தைகளை சகித்துக் கொள்வதால், அவன் குறைகளை பிறர் காணாதபடி மறைத்துக் கொள்வதால். அன்பு நம்பும், சகிக்கும், தாங்கும், ஒருபோதும் புறக்கணிக்காது. இதுதான் சபையாக அவசியம். யாரையும் ஏற்று சகிக்க, நம்ப, தாங்க ஒருவன் தயாராக இருந்தால் அவனே சபையாக தகுதியுள்ளவன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? இந்த கதறல் தான் விசுவாசத்தை தந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறது. இவனால் எல்லோரோடும் இணைந்திருக்க முடியும், பிதாவும் குமாரனும் இணைந்திருப்பது போல.